ஹாய், பாருங்கள், அன்னாச்சி பழம் கட் பண்ணி ஐஸு செஞ்சுருக்கோம். நம்ம வீட்டிலே நேச்சுரலாக இதுமாரி ஐஸு சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருந்தால் பிள்ளைங்களாம் கூட தெருமாலை போகிறதுலன்னு கேட்பாங்க. அதை பற்றி நம்ம வீட்டிலே செஞ்சு ஐஸ் அழகாக செஞ்சு கொடுக்கலாம். என்ன ஃப்ரூட்ஸ் வாங்குகிறோமோ அதுவே எல்லாத்துலேயுமே ஐஸ் செய்யலாம். ஆனால் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து செய்யணும். நான் இது எப்படி செய்யணும்னு பாருங்கள். நீங்கள் பார்த்து அதேமாரி பசங்களுக்கு வீட்டில் செஞ்சு கொடுங்க. நாங்கள் விற்கிற ஐஸ்லாம் என்னென்ன தண்ணியில் எப்படி செய்கிறாங்கன்னே தெரியாது. நம்ம வீட்டிலனா எல்லாமே சுத்தம் பண்ணி க்ளீனாக செய்வோம். எது செஞ்சாலும் பாருங்கள், ரொம்ப ரிஸ்க் எடுத்து இந்த பழத்தை தோலை சீவி கட் பண்ணி இப்போ மிக்சியில் போட்டு அரைக்கணும். அரைச்சி அதில் கொஞ்சம் சுகர் போட்டு அரைச்சி வடிகட்டணும். வடிகட்டி கொஞ்சம் திக்காக இருக்கணும். ஐஸுக்கு தண்ணியாக இருந்தால் கொஞ்சம் சீக்கிரமாக கெட்டியாகாது. திக்காக இருந்ததுனாக்கா அது ஐஸு டம்ளரில் ஊற்றி அது குச்சி ஒன்று உள்ளே போட்டு அது மேலே பேப்பர் போட்டு டைட்டாக லப்பர் பேண்டு போட்டு கட்டி விட்டுடணும். அப்படி கட்டினீங்கன்னா தான் அது 2 நாள் 3 நாள் அதை ஃப்ரீசரில் நல்லா வச்சிடணும். வச்சுட்டா தான் நல்லா கெட்டியாகும். கெட்டியான பிறகு எடுத்து சாப்பிட்லாம். பாருங்கள், எதுவுமே ரிஸ்க் எடுத்தால் தாங்க சாப்பிட முடியும். சிலர் என்ன பண்ணுவாங்க, அதெல்லாம் செய்யறதுக்கு சோம்பேறித்தனம் பட்டுக்குன்னு கடையில் வாங்கி கொடுத்துருவாங்க பசங்களுக்கு. அது என்றைக்குமே ஹெல்த்தி கிடையாது. வெறும் ஐஸ் கட்டி கொட்டி 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 மிக்சியில் போட்டு அரைச்சி தான் அவங்க கடையில் விற்கிறவங்க விற்பாங்க. அது தண்ணி மாதிரி இருக்கும். நம்ம வீட்டில் என்ன பழம் வாங்குகிறோமோ அந்த பழத்திலே நம்ம ஐஸ் செய்யலாம். எங்கள் வீட்டில் நாங்கள் அப்படி தான், என்ன பசங்க எந்த சீசன் வெயில் டைம் வந்தால் ஜூஸ் போடுறோமோ, என்ன பழம் வாங்கி வீட்டில் என்ன செய்கிறோமோ அதிலே செஞ்சு கொடுத்துருவோம். அப்படியே ஐஸாகவும் செஞ்சு கொடுத்துருவோம் வீட்டிலே. அது ஆசைக்கு ஒரு நாள் சாப்பிட்டாங்கன்னா அதோட ஆசை தீர்ந்துடும். அடிக்கடி சாப்பிட போகிறதில்ல ஐஸெல்லாம். நம்ம கூலிங்கே அவ்வளோ நல்லது கிடையாது உடம்புக்கு. பாருங்கள், அதை அறியும் போது ரொம்ப ரொம்ப சிரமப்பட்டோம். அப்படியே கட்டை ஈச்சங்கட்டை மாதிரி இது கத்தி போட்டு அறியறதுக்கே. கஷ்டப்பட்டாலும் நல்லா டேஸ்ட்டான பழம், உடம்புக்கு நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். இதை பார்க்குறவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணிக்கங்க. அப்போ தான் உங்கள் செல்லுக்கு நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே வரும். நீங்கள் எப்போயாவது எமர்ஜென்சிக்கு செய்யணுன்னு ஆசைப்பட்டீங்கனாக்கா ஸ்டடி சேனல் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா அழகாக நீங்கள் எந்த ஜூஸ் பண்ணணுன்னு ஆசைப்பட்றீங்களோ அது அந்த ஜூஸ் இதில் வரும். அழகாக நீங்கள் அதை பார்த்தே நீங்கள் செய்யலாம் வீட்டில். யாராவது ஒரு கெஸ்ட்டு வந்துட்டால் கூட கடைக்கு ஓடனே எவ்வளோ காசு தெரியுமாகும். நம்ம இதுமாதிரி வீட்டில் என்ன இருக்குதோ அவசரத்துக்கு அதே எடுத்து ஒரு ஜூஸ் போட்டு வரவங்களுக்கு ஒரு விருந்தாடிக்கு கொடுக்கலாம். நமக்கும் நம்மளே எடுத்து யூஸ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். ஆனால் கொஞ்சம் கஷ்டப்படணும். எதுவுமே வீட்டில் செய்யணுன்னா கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் நல்லா ஹெல்த்தியான ஜூஸ் கிடைக்கும். அதிலே ஐஸ் செஞ்சுக்கலாம். அப்படியே அந்த ஃப்ரூட்ஸை கட் பண்ணி பழமாகவும் சாப்பிட்டுக்கலாம். எது ஒன்றும் நம்ம வாங்கி க்ளீனாக வீட்டில் வாஷ் பண்ணிவிட்டு அதை க்ளீன் பண்ணி நம்மளே செஞ்சு சாப்பிட்றது மனசு திருப்தியாக இருக்கும். எது செஞ்சாலும் இந்த ஜூஸ் கடையில் போனால் ஒரு டம்ளர் 60 ரூபா. இது பழமே 40 ரூபா தான்.
ஒரு பழம் வாங்கினாக்கா நம்ம வீட்டில் 4 பேர் 5 பேர் இருக்கிறோம்னா 5 பேருக்கும் ஜூஸ் போடலாம். 5 டம்ளர் வரும். நமக்கு எவ்வளோ லாபம் நம்ம வீட்டில் செஞ்சோம்னாக்கா கடையில் வாங்குறதோட. என்ன ஒன்று நம்ம வீட்டில் செய்யறதுனா கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கணும், கொஞ்சம் வேலை பார்க்கணும். கடையிலனா அப்படியே வலிக்காமல் காசை கொடுத்தோமா வாங்கிட்டு வந்தோமா, அது எப்படி செய்கிறாங்கன்னு கூட நம்ம பார்க்க போகிறது கிடையாது. டம்ளர் ஊற்றி கொடுப்பாங்க, அப்படியே குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்துடும். அது செலவு தான் அதிகமாகும். சும்மா ஒரு சொட்டு தான் பழம் போடுவாங்க, போட்டு நிறைய ஐஸ் கட்டி அள்ளி கொட்டி மிக்சியில் போட்டு டரன்னு போட்டு அரைச்சி அப்படியே டம்ளர் ஊற்றி பார்க்கறதுக்கு பக்காவாக இருக்கும். ஆனால் அது ஒன்றும் அவ்வளோ முழுசாக வெறும் பழமாகவே இருக்காது அந்த ஜூஸ்லாம். ஸ்டடி சேனல், நீங்கள் என்ன நினைப்பீங்க, என்னடா ஸ்டடி சேனலில் வந்து சமையல் வீடியோ ஜூஸ் இதெல்லாம் போடுறாங்களேன்னு நினைக்காதீங்க. ஏன்னா ஸ்டடின்றது எக்ஸாம் டைமில் மட்டும்தான் கொஷின் பேப்பர் போட முடியும். மற்ற டைமில் அந்த சேனல் நம்ம எதுவும் வீடியோ போடலனாக்கா ஃபுல்லாக இறங்கி போகுது. சப்ஸ்கிரைபரு, பார்வையாளர், லைக்கு, கமெண்ட்ஸு ஃபுல்லாமே இறங்கி போகுது. அதனால் இடையில் இந்த மாதிரி ஏதாவது வீடியோ போடணும்னு யூடியூப்காரங்களே சொல்லியிருக்காங்க. அதனால் நாங்கள் இடையில் ஏதாவது வீடியோ போடுவோம். அடுத்த மாதம் 5ஆம் தேதி வந்து மிட்டம் டெஸ்ட்டு வருது. அப்போ எல்லாம் கொஷின் பேப்பர் போடுறப்ப இந்த சமையல் வீடியோ வராது, இந்த மாதிரி வீடியோலாம். அதுதான் அது இல்லாதப்போ இது ரெண்டையும் கலந்து மிஸ் பண்ணி போகிறதுனால சரி யாரும் பார்க்கவும் மாட்டுறாங்க. நீங்கள் பாருங்கள், பார்த்து நீங்களும் இதேமாரி செய்யுங்க. எது ஒன்றும் நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிட்றது தான் நம்ம உடம்புக்கு ஹெல்த்தி. கடையில் வாங்குறதுலாம் அவ்வளோ ஹெல்த்தி கிடையாது. ஆனால் காசு நிறையா ஆகும் கடையில் வாங்கினாக்கா. ஒரு டம்ளர் ஜூஸ் 60 ரூபா. நாங்கள் இருக்கிற ஏரியாவில் 60 ரூபா. ஆனால் அவங்கவுங்க இருக்கிற இடத்துல எவ்வளோன்னு தெரியல. அதில் என்ன வெறும் ஐஸ் கட்டி அள்ளி கொட்டி தண்ணி ஊற்றுறதுக்கு பற்றி ஐஸ் கட்டி அள்ளி கொட்டி விட்ருவாங்க. இந்த மாதிரி ஹெல்த்தியாக வெறும் பழத்திலே கிடைக்காது. நம்ம செஞ்சோம்னா தான் வீட்டில் நல்லா ஹெல்த்தியான ஜூஸ் கிடைக்கும். ஆனால் செம்ம வாசனையாக இருக்கும் பைனாப்பிள் வீட்டில் கட் பண்ணும்போது. கட் பண்ணி அதை எடுத்து மிக்சியில் போட்டு அரைச்சி அது ஜூஸ் போடும்போது செம்மையாக இருக்கும். வாசனை கம்மன்னு இருக்கும். செம்ம வாசனை அடிக்கும். அன்றைக்கி ஃபுல் டேவும் வீட்டில் வாசனையாகவே இருக்கும். நைஸாக அரைச்சிட்டா வடிகட்டவே தேவையில்ல, அதில் ஒன்றுமே இருக்காது. நம்ம தான் பழம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடுறோம்ல, மேலே இருந்த தோலெலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கணும், இல்லைன்னா அப்படியே கெட்டியாக இருக்கும்போது அரையாது. கொஞ்சம் லைட்டாக தண்ணி போட்டுக்கன்னா நல்லா தண்ணியாக இருந்தால் தான் கரகரம் அரையும் மிக்ஸி ஜார். அரைச்சிட்டு டிக்காக இருக்கிறதுனால வடிகட்டியில் ஊற்றினீங்கன்னா இறங்காது. அதை அப்படியே ஊற்றி நம்ம கூட என்ன மிஸ் பண்ணணுமோ கொஞ்சம் சுகர்லாம் போட்டு நம்ம தண்ணி எந்த அளவுக்கோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி கலந்துக்கலாம். இல்லைன்னா டிக்காக இருக்கும். ஸ்பூனால் அள்ளி சாப்பிட்ற அளவுக்கு வந்துடும் திக்னஸ். ஆனால் ஐஸுக்கு அப்படியே போட்டிங்கன்னா ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா நல்லா சூப்பராக சீக்கிரமாக வந்து கெட்டியாகிடும். தண்ணி இருந்தால் லேட்டாகவும் கொஞ்சம் கெட்டியாக ஊற்றிட்டோம்னா அதில் ஐஸுக்கு ரெடி பண்ணோம்னாக்கா அது சீக்கிரமாக கெட்டியாகிடும். கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து செய்யணும். இந்த வீடியோ 1 ஹவர் ஆச்சு. நாங்கள் அதை தோலை சீவி கட் பண்ணி மிக்சியில் போட்டு அரைச்சி அதை வடிகட்டி அதை டம்ளரில் ஊற்றி அதை ஒரு 2 நாள் ஃப்ரிட்ஜில் வச்சு அப்புறம் ஐஸ் கட்டி ஆக்கி அதை ஐஸ் ஆக்கி அப்புறம் எடுத்து அதை வீடியோ போட. நீங்களும் இதேமாரி வீட்டில் செய்யுங்க.
வாங்கி செய்யணும்னு ஆசைப்படுறவங்க செய்யலாம், இல்லை நம்ம வாங்கி நம்ம காசு கொடுத்து வாங்கி குடிச்சிக்கலாம் அப்படின்னா போகலாம். ஆனால் பைனாப்பிள் ஐஸ்லாம் கிடைக்கிறது கஷ்டம். குல்பி ஐஸாக இருந்தாலும் சாதா ஐஸாக இருந்தாலும் அதெல்லாம் வந்து இதுமாரிலாம் அரைச்சிலாம் ஐஸ் கிடைக்காது. இதில் நிறைய பால் ஊற்றி நீங்கள் பண்ணிங்கன்னா குல்பி ஐஸாக செய்யலாம். பால் ஊற்றாமல் வெறும் தண்ணி ஊற்றி பண்ணிங்கன்னா வெறும் சாதா ஐஸாக செய்யலாம். பாருங்கள், வீடியோ பார்த்தா ஃபுல்லாக பார்த்தா தான் உங்களுக்கு எப்படி செய்யணுன்னே தெரியும். சும்மா ரவ பார்த்துட்டு அப்படியே தள்ளி விட்டிங்கனாக்கா அது எப்படி செய்கிறாங்கன்னே தெரியாது. கற்று வச்சிங்கன்னா எப்போயாவது எமர்ஜென்சிக்கு வேணால் நம்ம செஞ்சு வீட்டில் சாப்பிட்டுக்கலாம், பசங்களுக்கு கொடுக்கலாம். தெரியாது எதுவுமே இருக்கக்கூடாது, எல்லா வேலையும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நல்லது. வீட்டில் ஒரு அவசர ஆபத்துக்கு டக்குன்னு நம்மளே பண்ணிக்கலாம், யாரையும் எதிர்பார்க்காம. அதேமாரி மாதுளம்பழம் ஜூஸும் பண்ணியிருக்கேன் பாருங்கள், அதையும் பாருங்கள். அது நேற்று போட்ட வீடியோ. ஆரஞ்சு சாத்துக்குடி ஜூஸும் போட்டிருக்கேன், அதே கிரேப் ஜூஸும் போட்டிருக்கேன். மாதுளம்பழம் ஜூஸும் போட்டிருக்கேன், சாத்துக்குடி ஜூஸும் போட்டிருக்கேன். எல்லாமே இதுமாரி ரெடி பண்ணி செஞ்சது பார்த்துருப்பீங்க. ஐஸ் அதேமாரி எல்லா ஐஸுமே செஞ்சு போட்டிருக்கோம் பாருங்கள். எங்கள் சேனலுக்குள்ளே போய் பாருங்கள், ஷார்ட்டில் பாருங்கள். நிறைய ஷார்ட்டில் தான் இருக்கும். இப்போ தான் வீடியோ போட ஆரம்பித்தோம், அதுக்கு முன்னே ஃபுல்லாக ஷார்ட்டு தான். 500 வீடியோக்கு மேலே போட்டிருக்கோம் சமையல் வீடியோவே பாருங்கள். இது பாருங்கள், ஜூஸும் செஞ்சேன், கொஞ்சம் எடுத்து ஐஸும் செஞ்சுருக்கேன் பாருங்கள். கொஞ்சம் அதிகமாக இருந்தது, ஒரு பழம்னால நிறைய வந்தது ஜூஸு. அதனால் கொஞ்சம் ஜூஸாக குடித்தாச்சு, மிச்சம் கொஞ்சம் இருந்தது. அழகாக போட்டு அது ஐஸாக போட்டாச்சு, டம்ளரில் போட்டு. அது பாருங்கள், சூப்பராக செஞ்சுருக்கேன் பாருங்கள். ஐஸ் டிக்காக போடணும், ஐஸுக்கு வந்து டிக்காக ஊற்றி வச்சா தான் சீக்கிரமாக நல்லா கெட்டியாக இருக்கும், பார்க்குறதுக்கு சாப்பிட முடியாது. ஜூஸுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலந்து குடிக்கலாம். இது ஐஸுக்கு வந்து கொஞ்சம் கெட்டியாகவே டம்ளரில் ஊற்றணும். ஜூஸாகவும் செய்யலாம், ஐஸாகவும் குடிக்கலாம், இல்லை அப்படியே பழமாகவும் சாப்பிட்லாம், நம்ம விருப்பம் தான். நல்லா
அப்படி காட்டு எடுக்கும்போது. எத்தனை நிமிஷம் ஆகிடுதா? 1 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. கேட்டேன் பிரிக்கிறதுலாம் பாருங்கள். எடுக்கும்போது ரொம்ப கெட்டியாக ஜில்லு செம்மையாக இருந்தது. டம்ளரில் பாருங்கள், எடுக்கும்போது வரவே வராது, டைட்டாக இருக்கும். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எடுக்கணும் டம்ளர்லேருந்து எடுக்கும்போது. நீங்களும் இதுமாரி செஞ்சு ஹெல்த்தியாக சாப்பிடுங்க. 1.5 நிமிஷம் செஞ்சாக்கா எது செஞ்சாலும் நம்ம ஹெல்த்தியானது தான் வீட்டில் செய்யுது. நம்ம வீட்டை 4 பேர் கடையெல்லாம் போய் வாங்கலாம், எவ்வளோ ஆகும் செலவு. இந்த மாதிரி ஒரு பழம் வாங்கினீங்கன்னா அதில் ஜூஸாகவும் குடிக்கலாமா, பழமாகவும் கட் பண்ணி சாப்பிட்டு பார்க்கலாம். இதுமாரி ஐஸாகவும் செஞ்சு சாப்பிட்லாம். ஒரு இதுலேயே 3 ஐட்டம் 4 ஐட்டம் ரெடி பண்ணி சாப்பிட்லாம் நம்ம. பாருங்கள், நீங்களும் இதேமாரி செஞ்சு பார்த்து செஞ்சு கொடுங்க பசங்க வீட்டில். கடையெல்லாம் வாங்கி கொடுக்காதீங்க. எத்தனை நிமிஷம் ஆகிட்டா? 2 ரெஸ்ட் எடுத்து செய்யணும். செய்ய டைம் இருக்கிறவங்க செய்யலாம், வெளியில் வேலைக்கு போகிறவங்கலாம் முடியாது. பார்த்து பத்திரமா இருக்கும். பாய்.